ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள். நம்ம அஜித்குமார் சாரோட ஒய்ஃபான ஷாலினி மேடம் அவர்களும் இப்போ வந்து கிட்டத்தட்ட கை உடஞ்சி அவங்க ரயிலில் ஆப்ரேஷன் பண்ணி நிறைய விஷயங்களுக்கு அவங்க கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்த்து அவங்க பொண்ணான அனுஷ்கா அவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறதாகவும், அவங்களால நார்மலாக இருக்கவே முடியல, தன்னோட அம்மா இப்படி வருத்தப்பட்டு இருக்கிறத பார்த்து தானும் ரொம்பவே சங்கடப்பட்டு இருக்கிறதாகவும் ஒரு விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது அப்படி என்னன்றதை சொல்கிறேன் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட அனுஷ்கா அப்படின்றவங்க ரொம்பவே துருதுருவான ஒரு ஆக்டிவான ஒரு ஸ்போர்ட் கேர்ளாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் கூட இப்போ தனக்கு தன்னோட அம்மா இந்த மாதிரி கைக்கு ஆப்ரேஷன் பண்ணி அவங்க எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாமல் ஒரே இடத்துல முடங்கி கிடக்கிறத பார்த்தும், ஒரு சில விஷயங்களுக்கு ரொம்பவே அவங்க கஷ்டப்பட்டு அந்த கையை தூக்கவும் முடியாமல் ரொம்பவே அவங்க ரொம்ப பார்த்து பத்திரமா எல்லாத்துலேயும் இருக்கிறத பார்த்தும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரியுமே பண்ணிகிட்டு இருந்துக்கிறாங்களாம். அது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுஷ்காவுக்கு இப்போத்துலேருந்து, அதாவது பிகினிங் அவங்க குழந்தையாக இருக்கிறது இப்போ வரைக்குமே அவங்க பெரிய பொண்ணாயிட்டாலுமே நம்மளோட ஷாலினி மேடமோட கையால் தான் அவங்க சாப்பிட்ணும் அப்படின்றதுல ரொம்பவே ஆசைப்படுவாங்களாம். தன்னோட அம்மா தான் அவங்களுக்கு ஊட்டி விடணும், அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை தன்னோட அம்மா கையில் தான் அவங்க அரவணைச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுவாங்களாம். என்னதான் வெளியில் வேலை ஆட்கள் வச்சு அவங்க சமையலுக்கு ஆள் வச்சாலுமே அவங்க எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் தன்னோட அம்மா தான் தனக்கு ஊட்டி விடணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே ஒரு அடம் பண்ணி ஆசைப்படுற ஒரு அம்மா மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்க ஒரு பெண்ணாக இருந்துகிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீக்லி 1 or 2 times அட்லீஸ்ட் அம்மா தான் சமைச்சு அவங்க கையால் தான் நான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். வேலையாட்களுமே வந்தாலும் கூட அந்த 2 நாள் உங்களுக்கு விடுமுறை, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டில் நீங்கள் இருங்க, இந்த 2 நாளும் நான் எங்கள் அம்மா சமைச்சு தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்களாம். பட் இப்போ ஷாலினி மேடமுக்கு ஆப்ரேஷன் பண்ணதுலேருந்து அவங்களால சமைக்கவும் முடியல. ப்ளஸ் ஆஃப் ஆல் சமைச்சிட்டாலுமே கூட கண்டிப்பாக அவங்களால ஊட்டி விட முடியாது அப்படின்றதுனால நம்ம ஷாலினி மேடமே நம்ம பொண்ணு மேலே ரொம்பவே வருத்தப்பட்டுருக்காங்க. அனுஷ்காவுக்கும் இது ஒரு பெரிய பாதிப்பாக இருந்துகிட்டு ஏன்னா தன்னோட அம்மா நமக்கு ஊட்டல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம அஜித்குமார் சார் தான் போய் கன்வின்ஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஒரு மெச்சூர்ட் கேர்ள், நீங்கள் பெரிய பொண்ணாயிட்டீங்க, ஸோ இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சிருக்காங்க. ஸோ அனுஷ்கா மேடமும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. பட் இருந்தாலும் கூட எங்கேயோ ஒரு மூலையில் அந்த வருத்தங்கள் இருந்துட்டு தான் இருக்கும். இவ்வளோ நாளாக நம்மளோட அம்மா கையில் நம்ம சாப்பிட்டுட்டு, ஸோ இப்போ அது ரொம்ப மிஸ் பண்ணுறோமே அப்படின்ற ஒரு வருத்தங்கள் அவங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ இப்போ அதை தான் சோஷியல் மீடியா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள கேபிஐ பாலா அது மட்டும் இல்லை ராகவலான் சார் 2 பேரும் சேர்ந்து மாற்றம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்பவே சூப்பர் டூப்பராக போயிட்டுருக்கு. ரீசெண்டாக நம்மளோட பாலா அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாற்றுத்திறனாளி அவர்களுக்கு கை இல்லை, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு போலியான கை, ஒரு பிளாஸ்டிக்கால் ரெடி பண்ணப்பட்ட ஒரு மோல்டிங் பண்ணப்பட்ட ஒரு கையை அவருக்கு பரிசாக கொடுத்துருக்காரு. அதை வீடியோவாக எடுத்து இன்ஸ்டாகிராம்லேயும் பதிவேற்றிருக்காரு. அதை பார்த்து நிறைய பேர் ரொம்பவே கண்கலங்கியிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள், நல்ல உதவிகள்லாம் நம்ம பாலா பண்ணுறதில்ல. என்றைக்குமே நம்மளை எப்பயுமே தப்பாக பண்ணதே கிடையாது. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் பதிவு பண்ணுங்கள். ரைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.